நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பணம் கொடுன்னு டார்ச்சர் பண்ணி அந்த 20 லட்சத்தை அவன் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து அவளை போட்டு பணம் வேணும் டார்ச்சர் பண்ணி எல்லாமே விற்க சொல்லியிருக்கிறாங்க. வீடு சொத்து எல்லாத்தையுமே விற்க சொல்லியிருக்கிறாங்க. 35 லட்சத்துக்கு கார் வாங்கி கொடுத்து அவளை நிம்மதியே இருக்கிற கூடலையே பணம் தான் வேணும் குடுன்னு கேட்டிருக்கிறாங்க. கல்யாணம் செய்து கொடுத்த மகளின் கழுத்தில் தூக்கு கயிறு ஏறியதை பார்த்து குடும்பமே நிலை குலைந்து போயிருக்கும் இந்த காட்சியை பார்க்கும்போது கண்கள் குளமாகத்தான் செய்கிறது. திருப்பூர் ஃப்ரெண்ட்ஸ் கார்டன் பகுதியைச் சேர்ந்த சுகந்தி என்பவருக்கு 3 பெண் பிள்ளைகள். 2 ஆண்டுகளுக்கு முன்பு கணவர் இறந்துவிட்ட நிலையில் கடைசி மகள் பிரீத்திக்கு கடந்த ஆண்டுதான் திருமணம் செய்து வைத்திருக்கிறார். ஈரோடு மாவட்டம் வீரப்பன் சத்திரம் பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் உமா தம்பதியின் மகன் சதீஸ்வருக்கும் பிரீத்திக்கும் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி திருமணம் நடந்த நிலையில் 120 சவரன் நகை இனோவா கார் வாங்கி கொடுத்ததாக கூறப்படுகிறது. முதலில் 90 சவரன் என பேசியதை விட அதிகமாக 30 சவரன் நகை போட்டு தந்தை இல்லாத குறை தெரியாமல் திருமணத்தை நடத்தி வைத்திருக்கிறார் தாய் சுகந்தி. சிவில் என்ஜினியரிங் படித்து தற்போதைக்கு வேலை இல்லை என்றாலும் குடும்ப சொத்தில் இருந்து மாதம் வருமானம் மட்டும் 1.5 லட்சம் ரூபாய் வரும் நிலையில் விவசாய உபகரணங்களை விற்பனை செய்யும் கடை நடத்தி வந்ததாக தெரிகிறது. ஆனால் திருமணமான சில நாட்களிலேயே சதீஸ்வரின் உண்மை முகம் தெரிய வந்தது. முதலில் பிரீத்தி பெயரில் வங்கியில் டெபாசிட் செய்யப்பட்டிருந்த 20 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக் கொடுக்க சொல்லி வற்புறுத்தி இருக்கிறார் சதீஸ்வர். தாலி கட்டி அழைத்து வந்த மனைவியை நன்றாக பார்த்துக் கொள்வதை விட்டுவிட்டு பண பித்து பிடித்த சதீஸ்வர் பிரீத்தியை கொடுமைப்படுத்தி வந்ததாக சொல்லப்படுகிறது. நகை கார் போதாது என பூர்வீக சொத்து விற்ற பணம் 50 லட்சத்தை வாங்கி கொடுக்க சொல்லி அந்த வீணாய் போன கணவர் கொடுத்த டார்ச்சர் தாங்க முடியாமல் பிரீத்தி தனது தாய் வீட்டுக்கு வந்துவிட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் கடைசியாக பிரீத்தியிடம் பேசிய கொட்டூரன் சதீஸ்வர் போனில் அழைத்து டார்ச்சர் செய்யவே கணவனை உதறி தள்ளிவிட்டு மீண்டும் தாய் வீட்டுக்கு வந்திருக்கிறார். இந்த நிலையில் தாய் வீட்டில் இருந்த பிரீத்தி அம்மா வெளியே சென்ற நேரம் பார்த்து தூக்கு போட்டு உயிரை மாய்த்து கொண்டது தெரிய வந்திருக்கிறது. பேர்ல இருக்கிற 20 லட்சம் ரூபாய் பிளஸ் அக்கௌண்ட்ல இருக்கிற இது எல்லாமே அவங்க பேருக்கு எடுத்து மாற்றி எனக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டாங்க. அது போக இப்போ ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஷேர் விற்றுது. அந்த பொண்ணு பேரில் இருக்கிற ஷேர் விற்றுது. அந்த 50 லட்ச ரூபாய்க்கு பணம் வேணும் அப்படிங்கிற டார்கெட் பண்ணி அது கார் லோனை முடிச்சு கொடுத்தா கார் விற்று நான் பணத்தை வச்சுக்கோ அப்படின்னு எல்லாமே மணி மோட்டிவ்ல மட்டுமே இருந்துட்டு இருக்கிறாங்க. இருந்து இந்த பிள்ளைய ஒரே டார்ச்சர், காசு பணம் எல்லாமே ஒரே டார்ச்சரு. அவன் தாங்காத இன்னைக்கு 1 மாசம் ஆகி சொத்தை விற்று பணம் கொடுத்தா தான் நீ என் கூட வாழ்வ அப்படிங்கிற கண்டிஷனுக்கு பண்ணி எல்லாம் ஒரே டார்ச்சர் பண்ணி இன்னைக்கு புள்ள தவறிடுச்சு. திருப்பூர் அரசு மருத்துவமனையில் உடற்கூராய்வு முடிந்து உடலை உறவினர்களிடம் ஒப்படைக்கும் நேரத்தில் பிரீத்தியின் உறவினர்கள் திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் ராஜேந்திரனை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. எவ்வளவுதான் காசு பணம் இருந்தாலும் வாழ்க்கையை பற்றி கவனிக்காமல் சாதியை பார்த்து திருமணத்தை நடத்தவே பதிலுக்கு அந்த நபரும் மனைவி என நினைக்காமல் மல்லுக்கு நிற்பதும் தற்கொலை நிகழ்ந்து 1 நாள் ஆகியும் கூட காரணமாக இருந்த கணவன் சதீஸ்வரை கைது செய்யாமல் போலீஸ் வேடிக்கை பார்த்து வருவதாக கூறப்படுகிறது. தாலி கட்டிய மனைவி சடலமாக கிடக்கும்போது கொஞ்சம் கூட துடிக்காமல் கல் போல இருந்து கொண்ட பணத்தாசை பிடித்த கணவனை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. மேலும் மகனின் கண்மூடித்தனமான டார்ச்சரை அதட்டி கூட வைக்காமல் உடந்தையாக நடக்கும் கூத்துக்களை வேடிக்கை பார்த்த விஜயகுமார் உமாவையும் கைது செய்ய வேண்டும் என சொல்லப்படுகிறது. கல்யாணம் மூச்சு 9 மாசம் குடும்பம் நடத்தி இருக்கிறான். சம்சாரம் செத்து இருக்குது. அவன் வந்திருக்கணுமா இல்லைங்க? பையன் வந்திருக்கணுமா இல்லைங்களா? ஏன் பையன் வரல? அவன் மேல தப்பு இருக்குங்காட்டி வரல.
திருமணமான 10 மாதங்களில் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்டதால் RDO விசாரணையும் தொடங்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் நிகழ்ந்த திருப்பூர் ரிதன்யா தற்கொலை போல பிரீத்தியின் தற்கொலையும் நிகழ்ந்திருக்கிறது. வாழ வேண்டிய வயதில் பாழாய்ப்போன பணத்தின் மீது உள்ள மோகத்தால் வாழ்க்கையை துவங்கும் முன்பே முடிந்துவிட்டது. திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் ரிதன்யா உயிரிழந்த சோகமே இன்னும் மறையாமல் இருக்கும் சூழலில் மீண்டும் திருப்பூரில் மற்றொரு புதுப்பெண் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. புற்றுநோய் போல துரத்தி வரும் வரதட்சணை கொடுமையால் இன்னும் எத்தனை ரிதன்யாக்களும் பிரீத்திகளும் அநியாயமாக உயிரை இழக்க நேரிடும் என்று தெரியவில்லை. நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.